திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் 17 மையங்களில் இன்று நீட் தேர்வுகள் மதியம் 2 மணி வாக்கில் தொடங்குகின்றன. தற்போது 11 மணி முதல் தேர்வர்கள் அனைவரும் நீட் தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். MBBS, சித்தா, BDS உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை மூலம் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. அதன்படி 2026-27 கல்வி ஆண்டுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மாநகர பகுதியில் உள்ள 12 மையங்களில் தேர்வு நடைபெறுகிறது. இதற்காக 6580 பேர் விண்ணப்பித்திருக்கின்றனர். இன்று காலை 11 மணி முதல் தேர்வு மையத்திற்கு செல்ல தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மதியம் 1:30 மணி வரையிலும் தேர்வு மையத்திற்குள் வந்தவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அதன் பின்னர் யாருக்கும் அனுமதி இல்லை. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை 5 தேர்வு மையங்களில் 1968 மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுத விண்ணப்பித்திருந்தனர். இந்த தேர்வு இன்று பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரையும், மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கு பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரையும் நடைபெறுகிறது. தேர்வு எழுத வந்த மாணவ மாணவிகள் தேர்வு நடக்கும் அறைக்குள் பேஜர், செல்போன், கால்குலேட்டர், ஸ்மார்ட் வாட்ச், தகவல்கள் பதிவு செய்யும் மின் சாதனங்கள், குறிப்பேடு, புத்தகங்கள், உரைகள் மற்றும் கைப்பைகள் போன்றவை கொண்டு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. தேர்வு எழுத வந்த மாணவ மாணவிகள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் தேர்வு நடைபெறும் மையங்களுக்கு எளிதில் சென்றடைய ஏதுவாக அனைத்து வழித்தடங்களிலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தேர்வு மையங்களில் இருக்கைகள், குடிநீர் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. தேர்வர்கள் தண்ணீர் பாட்டில்கள் எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். ஆனால் அவை வெளிப்படை தன்மையாக, அதாவது ஒளிபுகும் தன்மையுடன், டிரான்ஸ்பரண்டுடன் இருந்தால் மட்டுமே போலீசார் அனுமதிக்கின்றனர். அதற்கு பிறகு தேர்வையொட்டி 17 மையங்களிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தேர்வர்களும் கடுமையான சோதனைகளுக்கு பின்னரே அறைகளுக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அனைத்து மையங்களிலும் தடையில்லா மின்சாரம் வழங்கிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த தேர்வு மையங்களில் இந்த முறை பயோமெட்ரிக் மூலம் தேர்வர்களை சோதனை செய்யும் நடைமுறை உருவாக்கப்பட்டுள்ளது. பயோமெட்ரிக் இடது கை பெருவிரல் மூலம் பயோமெட்ரிக் பதிவுகளை சரி பார்த்த பின்னரே அவர்கள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த பயோமெட்ரிக் வழிமுறையானது நெட்வொர்க் அடிப்படையில் இயங்குவதால் அனைத்து இடங்களிலும் தமிழ்நாடு முழுவதுமே இன்று இந்த பயோமெட்ரிக் சோதனை நடைபெறுவதால் இந்த பயோமெட்ரிக் சோதனையுடைய ப்ரொசீஜர் சிறிது கால தாமதம் ஆவதாக தேர்வர்கள் தெரிவிக்கின்றனர். எது எப்படி இருந்தாலும் AI கேமரா உதவியுடன் தேர்வு அறைகள் முழுவதும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அனைத்து இடங்களிலுமேயே AI கேமரா வைக்கப்பட்டு உள்ளது. தேர்வர்கள் அனைவருமே காலை 11 மணி முதல் தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். 2 மணிக்கு தேர்வுகள் ஆரம்பமாகும்.